பான் தடைத்தாண்டல் பரீட்சைக்கான கணினி பாடத்திற்கான பகுதிகள் தான் நாங்க பார்த்து கொண்டு வரோம். இதுல 2 பகுதிகள் நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்றைக்கு நாங்க 3வது பகுதி பார்க்க போறோம். இந்த 3வது பகுதியில ஒரு முக்கியமான விடயம் இன்றைக்கு பார்க்க போறோம். ஓகே, இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இந்த சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட், அதாவது CPU ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயம் தான் நாங்க பார்க்க போறோம். இப்ப நார்மலா நீங்க கம்ப்யூட்டர் பார்த்த உடனே உங்களுக்கு CPU சொல்லி என்னன்னு கேட்டா, சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட் எதுன்னு சொல்லி கேட்டா, நீங்க காட்டுறது இந்த பாக்ஸ தான். இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறத தான் நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா CPU சொல்லி காட்டுவீங்க. ஆனா உண்மையின்படி இது வந்து CPU அல்ல. நாங்க CPU எதை சொல்லுவோம்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். இப்ப இதை வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா முறைமை அலகுன்னு சொல்லுவோம். அதாவது சிஸ்டம் யூனிட், அதாவது கம்ப்யூட்டர்ல சிஸ்டம் யூனிட் தான் இது. அப்ப இந்த சிஸ்டம் யூனிட்டுக்குள்ள எங்க CPU இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு கேட்டா, சிஸ்டம் யூனிட்டுக்குள்ள இருக்கிற மதர் போர்டுக்குள்ளதான் அது அமைஞ்சு இருக்குது. அப்ப CPU எங்க லொக்கேட் ஆகி இருக்குன்னு சொல்லி கேட்டா, நீங்க முறைமை அலகில் உள்ள மதர் போர்ட், அதாவது தாய்ப்பலகையில் முறை வழி அலகு அமைந்துள்ளதுன்னு சொல்லி சொல்லணும். மைய முறைவழி அலகுன்னு சொல்லி நாங்க தமிழ்ல சொல்லுவோம். அப்ப இந்த CPU சொன்னா உங்களுக்கு தெரிய வேணும், இந்த பாக்ஸ் இல்ல, சிஸ்டம்ல இருக்கிற இந்த பாக்ஸ் இல்ல. நாங்க பார்த்தோன்னே CPU சொல்லி இதைதான் நாங்க சொல்லுவோம். CPU எங்க இருக்கும்? இந்த மதர் போர்டுன்னு சொல்லி ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கும், தாய்ப்பலகை. இந்த தாய்ப்பலகையில தான் பாத்தீங்கன்னு சொன்னா கணினியில நடக்கிற அனைத்து ப்ரோசஸுக்கான நிறைய விஷயங்களும் இங்கதான் அடங்கி இருக்குது. இந்த மதர் போர்டு, அதாவது பேர் தாய்ப்பலகை, அதாவது ஆதாரமாக இருக்கிற ஒரு போர்டு. சோ தாழ்பலகையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு சதுரமா அந்த ப்ரோசஸர் இருக்கும். அப்ப இந்த ப்ரோசஸரை தான் நாங்க CPU சொல்லுவோம். அப்ப CPU சொன்னா இவர் தான் CPU. நாங்க பாக்குற இவர் CPU அல்ல. இது வந்து சிஸ்டம் யூனிட். சிஸ்டம் யூனிட்டுக்குள்ளதான் சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட் இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வேணும். பாருங்க, ஒரு மதர் போர்டு ஒன்று, ரியல் மதர் போர்டு ஒன்று காட்டி இருக்குது. இந்த மதர் போர்டுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நான் முன்னுக்கு காட்டின அந்த மதர் போர்டு தான் நான் இதுல பெருசா காட்டி இருக்கிறேன் உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக. அப்ப இந்த மதர் போர்டுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சதுரமா இருக்கிறது இதுதான் CPU. அப்ப இங்கால நிறைய இருக்குது, ஸ்லோட்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நாங்க ஹார்ட்வேர் படிக்க படிப்போம். அப்ப இதுல உங்களுக்கு இப்ப தெரிய வேண்டியது இந்த CPU யார்? சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட். அதாவது இன்புட் பண்றதுக்கு நாங்க பயன்படுத்துறது எல்லாம் இன்புட் டிவைசஸ் பார்த்தோம். அவுட்புட் பண்றதுக்கு எல்லாம் பயன்படுத்துறது அவுட்புட் டிவைசஸ் என்று பார்த்தோம். நடுவில் ப்ரோசஸ் செய்யறதுக்குரியவர் தான் இந்த CPU. அப்ப இவர் வந்து தாய்ப்பலகை, அதாவது மதர் போர்டுல எப்படி இருப்பாருன்னு சொல்லி இதுல உங்களுக்கு காட்டி இருக்குது. சோ அப்போ நோட்ஸா நாங்க பார்க்க வலிக்கிட்டா, ஒரு சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட் என்ன, இதனை மைய முறைவழி அலகுன்னு சொல்லுவோம். பேர்லயே இருக்கு, அதாவது மையமா இருக்கிறது. அப்ப மனிதனுக்கு வந்து ஒரு மூளை எவ்வளவு முக்கியமான அமைப்போ அதே மாதிரி வந்து கணினியில வந்து இந்த CPU வந்து மிகவும் முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிறார். அப்ப CPU தானே எல்லா வேலையும் கம்ப்யூட்டர்ல செய்ய போகுது. அப்ப CPU தான் இந்த ப்ரோசஸிங் அந்த எல்லா விஷயமும் செய்ய போகுது கணினியில. அப்ப கணினியில வந்து அதிகப்படியான பணிகளை வந்து இது மேற்கொள்றதுனால இது வந்து சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட், அதாவது மத்திய செயற்பாட்டு அலகுன்னு நாங்க சொல்லுவோம். மத்திய செயற்பாட்டு அலகு பெயர்லயே இருக்கு, முறைவழி அலகு, செயற்பாட்டு அலகு. அப்ப இது வந்து அனைத்து ப்ரோசஸ் வேலைகளையும் இந்த CPU தான் செய்ய போகுது. அப்ப நாங்க இன்றைக்கு இந்த CPU கட்டமைப்பு என்ன, CPU எப்படி இருக்கும், ஒரு பிளாக் டயக்ராம்ல எப்படி அதை நாங்க காட்டுவோம், அதுல என்ன செயற்பாடுகள் எப்படி நடக்குதுன்னு சொல்லிதான் நாங்க பார்க்க போறோம். இதுல பாருங்க, ஒரு கட்டமைப்பு ஒன்று கொடுத்துருக்குது. அதாவது CPU கட்டமைப்பு எப்படி இருக்கும், உள்ளுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு பேசிக்கான ஒரு கட்டமைப்பு தான் காட்டி இருக்குது. இந்த கட்டமைப்புக்கு பேர் வந்து நாங்க சொல்லுவோம் ஒன் நியூமன் ஆர்கிடெக்சர். அப்ப இது வந்து ஒரு பேர் வைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. அப்ப உங்களுக்கு ஒன் நியூமன் ஆர்கிடெக்சரை நீங்க வரைந்து காட்டுங்கன்னு சொன்னா பேசிக்கா அப்படிதான் வரைவீங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பா இதுல இருக்குது. ஒரு பேசிக்கான ஒரு கட்டமைப்பு வரையணும்னு சொன்னா முதலாவது இன்புட் பண்றோம் ஒரு டேட்டாவை, அதுக்கு பிறகு அவுட்புட் பண்றோம் இன்னொரு இன்ஃபர்மேஷனை, பிறகு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட், அதாவது ப்ரோசஸ் பண்ண போற யூனிட் நடுவுல இருக்கு. ஸோ மெயினா உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி இதுல காட்டியிருக்கு. இன்னும் கொஞ்சம் இதுல டீப்பா நாங்க பார்க்க வேண்டி இருக்குது. ஸோ CPU மெயின் கம்போனன்ட்ஸ் என்னன்னு சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க. அப்ப இதுல பாருங்க, நடுவில் இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸை விடுங்க, நடுவில் சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட்ல இங்க காட்டி இருக்குது. இதுல உங்களுக்கு மெயினா என்ன கம்போனன்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப இதுல பாருங்க, முதலாவது கண்ட்ரோல் யூனிட் சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது அரித்மெட்டிக் அல்லது லாஜிக் யூனிட் சொல்லுவாங்க. அப்ப கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்,
மற்றது ரெஜிஸ்டர்ஸ், அடுத்தது மெமரி யூனிட். அப்ப இவ்வளவும் சேர்ந்ததுதான் இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அப்ப மெயினா நீங்க குறிப்பிட வேண்டிய மெயினா 3 கேட்டகரி, அதாவது 3 கூறுகள் என்னன்னு சொல்லி நீங்க கேட்டா கொடுக்க வேண்டியது கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், அடுத்தது மெமரி யூனிட் நீங்க கொடுக்க வேணும். அப்ப இதுல ஒரு ரெஜிஸ்டரும் இருக்கிறார், அவரையும் கருத்துல கொள்ள வேணும். நீங்க ரெஜிஸ்டர் கொடுக்கலாம், இல்லாட்டி மெயினா உங்களுக்கு என்னென்னு சொல்லி கேட்க நீங்க இந்த 3ஐயும் கொடுக்கலாம். 3 தான் மெயின். அப்ப மெமரி யூனிட் ரெஜிஸ்டரோட சம்பந்தப்பட்டிருக்குது. ஸோ ரெஜிஸ்டர் நீங்க கொடுக்காம விடலாம், ரெஜிஸ்டரை நீங்க ஒரு கூறாக கொடுக்கும். நீங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா விளக்கமா கொடுக்க போறீங்கன்னு சொன்னா 4வது கேட்டகரியா ரெஜிஸ்டர்ஸையும் மெமரி யூனிட்டோட சேர்த்து நீங்க கொடுத்து கொள்ளலாம். மெயின் கூறுகளை தமிழ்ல சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. சிபியூன்ற மைய முறை வழியாக்க அலகு இதுல குறிப்பிட்டு சொல்லி இருக்குது. கண்ட்ரோல் யூனிட் கட்டுப்பாட்டு அலகு, பேர்லயே இருக்கு கண்ட்ரோல் யூனிட். சியு கட்டுப்பாட்டு அலகு. அடுத்தது ALU அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், அடுத்த யூனிட் எண்கணித தர்க்க அலகு தமிழ்ல சொல்லுவோம். அடுத்தது ரெஜிஸ்டர்ஸ் நினைவக பதிப்பகங்கள் என்று சொல்லுவோம். அடுத்தது மெமரி யூனிட் நினைவக அலகு என்று சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். இது உள்ளீட்டு சாதனம், இது வெளியீட்டு சாதனம், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அப்ப மெயின் கூறுகள் என்னன்னு சொல்லி கேட்டா நீங்க கட்டுப்பாட்டு அலகு கொடுக்க வேண்டி வரும், அடுத்தது எண்கணித தர்க்க அலகண்டு கொடுக்க வேண்டி வரும், அல்லது நினைவக அலகண்டு கொடுக்க வேண்டி வரும். இந்த நினைவக பதிவகங்களும் நீங்க கொடுக்கலாம். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரெட் கலர்ல காட்டியிருக்கிறது என்னன்னா டேட்டான ஃப்ளோ தான் காட்டியிருக்கு பாருங்க. இன்புட் பண்ற ஒரு டேட்டாவை, அப்ப என்ன செய்யும், டேட்டா உள்ளுக்க வருது. உள்ளுக்கு வந்தோன்னு என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த எண்கணித தர்க்க அலகு தான் அந்த செயல்முறையை செய்ய போகுது. அப்ப உள்ளுக்கு இருக்கிற செயல்முறையை செய்ய போறது யாரு, எண்கணித தர்க்க அலகு தான் செய்ய போகுது. அதுக்கு முன்னால என்ன செய்யும், இந்த ரெஜிஸ்டர்ஸும் இந்த மெமரி யூனிட்டும் என்ன செய்யும், இந்த டேட்டாவை சர்வ் பண்ணி வச்சுட்டு தேவையான டைம்ல இந்த எண்கணித தர்க்க அலகுக்கு கொடுக்கும். அப்ப இங்க டேட்டா வந்தோன்னு சர்வ் பண்ணி வச்சிருக்க போறது யாரு, மெமரி யூனிட். ரெஜிஸ்டர்ஸ் இடையில இருக்கிறாங்க, குட்டி சின்ன சின்ன இடத்துக்கு தான் இந்த ரெஜிஸ்டர்ஸ். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா ரெஜிஸ்டர்ஸ் டக்குன்னு கொஞ்சம் கூடிச்சுன்னு சொன்னா மெமரி யூனிட்டுக்கு அனுப்பும். மெமரி யூனிட் என்ன செய்யணும்னு சொன்னா சர்வ் பண்ணி வச்சிருக்கும், தற்காலிகமா சர்வ் பண்ணி வச்சுட்டு என்ன செய்யணும்னு சொன்னா தேவை ஏற்படைக்கு ALUக்கு கொடுக்கும். கொடுத்தோன்னு என்ன நடக்கும், அங்க ப்ரோசஸ் நடக்கும். அப்ப டேட்டா சர்வ் பண்ணி வச்சுக்கொண்டு பிறகு என்ன நடக்கும்னு சொன்னா ப்ரோசஸ் நடக்கும். ப்ரோசஸ் நடந்து திருப்பி என்ன செய்யணும்னு சொன்னா அவுட்புட் ஆகும். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், டேட்டா வருது, வந்தோடனே என்ன செய்யும், மெமரி யூனிட் சேமிச்சு வைக்கிறது. மெமரி யூனிட் சேமிச்சு வச்சோன்னா தேவை ஏற்படும் போது எண்கணித தற்கொலைகள் எடுத்ததை ப்ரோசஸ் பண்ணி அவுட்புட் ஆகுது. அப்ப கண்ட்ரோல் யூனிட்டோட வேலை என்ன இங்க, அப்ப கண்ட்ரோல் யூனிட் என்ன செய்யுமான்னு சொன்னா இந்த டேட்டா ஃப்ளோ ஆகுதல்லோ, இங்க வந்து சர்வ் பண்ணி பிறகு இது இங்க வந்து இங்க போகுதல்லோ, இத கட்டுப்படுத்துறது கட்டுப்பாட்டு அலகு. அப்ப கண்ட்ரோல் யூனிட் தான் இந்த எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த போறாரு. அப்ப இந்த செயற்பாடுகளை இந்த டேட்டா வாரது வந்து இங்க போறது அது எல்லாத்தையும் வழிநடத்துறது யாரு, கண்ட்ரோல் யூனிட். அப்ப கண்ட்ரோல் யூனிட் தான் என்ன செய்யும், எண்கணித தற்காலுக்கு இப்ப வாங்க வந்து ப்ரோசஸ் நடத்துங்க, இல்லாட்டி மெமரி யூனிட்ல சேமிச்சு வையுங்க, நான் கேட்க தாங்க, இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்றது கண்ட்ரோல் யூனிட். அப்ப வார டேட்டாவை என்ன செய்யும், இந்த மெமரி யூனிட் சேமிச்சு வச்சு அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டுக்கு கொடுக்கும், அவர் வந்து ப்ரோசஸ் பண்ணி அவுட்புட் பண்ணுவார். அப்ப கண்ட்ரோல் யூனிட் அதை என்ன செய்யும், கண்ட்ரோல் பண்ணும். அப்ப இதுதான் இவன் தொழில். அப்ப இதை நாங்க தனித்தனியப்ப பார்க்க போறோம். நான் இந்த தமிழுக்காக உங்களுக்கு சொன்னேன், மைய முறை வழியாக்க அலகு CPU என்றால், CO என்றால் கண்ட்ரோல் யூனிட் கட்டுப்பாட்டு அலகு, ALU அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் என்றால் எண்கணித தர்க்க அலகு, ரெஜிஸ்டர்ஸ் என்றால் நினைவக பதிவகங்கள், மெமரி யூனிட் என்றா நினைவக அலகு என்று சொல்லுவோம். இவ்வளவு பேரும் சிபியூல வேலை செய்ய போயிடும் உள்ளுக்கு. அப்ப என்ன மாதிரியான வேலை செய்ய போயிடும்னு சொல்லி நாங்க கொஞ்சம் டீப்பா இதுல பார்ப்போம். ஓகே, இப்போ ஓவரால் கட்டமைப்பு பார்த்தோம். இப்ப இதுல பாருங்க மெமரி யூனிட் காட்டி இருக்குது. அப்ப மெமரி யூனிட் காட்டேக்க இந்த மெமரி யூனிட்ல 2 வகை இருக்குது. முதலாவது பிரைமரி மெமரி, ரெண்டாவது செகண்டரி மெமரி. அப்ப நான் மேல என்ன சொன்ன, நான் முதலாவது CU இருக்குது, கண்ட்ரோல் யூனிட் இருக்குது, அடுத்தது ALU யூனிட் இருக்குது, இடையில வந்து ரெஜிஸ்டர்ஸும் இருக்கிறாங்க, அடுத்தது மெமரி யூனிட் கீழே இருக்குன்னு சொல்லி நான் போட்டு காட்டினேன். இந்த மெமரி யூனிட்டை மேலும் 2ஆக வகுக்கலாம் அப்படின்னு சொன்னா பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி என்று இருக்குது. அப்ப இதையும் நாங்க விரிவா பார்க்க போறோம். பிரைமரி மெமரி என்றால் என்ன, செகண்டரி மெமரி என்றால் என்ன. அப்ப வார டேட்டாவை சேமிச்சு வச்சு இதைதான் அனுப்ப போயிடும். ஆனா அதுலயும் 2 வகையான மெமரிகள் இருக்குது. அப்ப இது என்ன வகையான வேலைகளை செய்யும் அப்படின்னு சொல்லி நாங்க இவண்ட தொழில்கள் பார்க்க நாங்க இப்ப பார்க்க போறோம்.
ஓகே, இப்ப முதலாவது வகையை நாங்க பார்ப்போம். இந்த முதலாவது வகை வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எண்கணித தர்க்க அலகு. அப்ப இந்த எண்கணித தர்க்க அலகு என்ன செய்யும்? எண்கணித தர்க்க அலகு என்ன செய்யும்னு சொன்னா எண்கணித மற்றும் தர்க்க செய்முறைகள் மேற்கொள்ளப்படும். இது வந்து வளமையாவே உங்களுக்கு தெரியும், பேர்லயே இருக்குது, எண்கணித தர்க்க அலகு. அப்ப கணித செயல்முறைகள் என்னென்ன இருக்குது? கணித செயல்முறைகளை செய்யும், தர்க்க செயல்முறைகளையும் செய்யும் என்று நான் சொல்லிட்டேன். அப்ப கணித செயல்முறைகள் என்னென்ன அடங்கும்னு சொன்னா கூட்டல், வகுத்தல், கழித்தல், பெருக்கல் போன்ற கணித செயல்முறைகள். 2 3 கூட்டினா 5, 5ல இருந்து 2 போனா 3. இந்த மாதிரியான கணித செய்கைகள் ஏதாவது இன்புட்டா வந்துச்சுன்னு சொன்னா அந்த விஷயத்தை செய்யறது இந்த எண்கணித தர்க்க அலகு. அப்ப அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். அப்ப அதை செய்யும். இந்த தர்க்க செய்முறைகள் என்றால் என்ன? இரு எண்களை ஒப்பிடுதல் போன்ற தர்க்க செய்முறைகள். என்னது? இப்ப 3 வந்து 2ஐ விட அதிகமாக இருக்கிறது, இல்லாட்டி 2 இதற்கு சமமாக உள்ளது, அதாவது 3ல இருந்து 1 போனா 2, அதுவும் ஆன்சர் 2 தான் வரும். அப்ப 2 சமமாக உள்ளது இந்த கோவைக்கு. அப்ப எது எதை விட கூட இருக்குது, இந்த மாதிரியான தர்க்க செய்முறைகள் எங்களுக்கு தெரியும் நிறைய. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வரைக்கும் அதை செய்யறதும் இந்த எண்கணித தர்க்க அலகுதான். அப்ப இவற்றை தொழில் வந்து எண்கணித தர்க்க அலகின் மூலம் எண்கணித மற்றும் தர்க்க செய்முறைகளை மேற்கொள்ளும். அப்ப முதலாவது அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் நாங்க பார்த்துட்டோம். அடுத்தது நாங்க பார்க்க போறது கட்டுப்பாட்டு அலகு. அப்ப முதல்ல வந்து நாங்க மெயினான கூறுகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ALU, CU, MU மெமரி யூனிட்னு சொல்லி பார்த்தோம். அப்ப அதுல ALU நாங்க பார்த்துட்டோம், அவர் வந்து கணித தர்க்க செயற்பாடுகளை அவர் செய்வார். அப்ப அது பார்த்தாச்சு. கண்ட்ரோல் யூனிட் என்ன செய்வார்? அது கட்டுப்பாட்டு அலகின் மூலம் கணனியுடன் இணைக்கப்பட்டுள்ள வன்பொருட்களுக்கிடையே தொடர்பாடல், செய்பணி, கட்டுப்படுத்தல் ஆகியவை மேற்கொள்ளப்படுகின்றன. தரவு கட்டுப்பாடு, எந்த ஒரு இடத்திற்கும் சரியான நேரத்திற்கும் அனுப்புவதை உறுதி செய்தல், சமிக்ஞைகள் வெற்றிகரமாக கிடைக்கின்றனவா என பார்த்தல் போன்ற பணிகளை செய்கிறது. இது முதலே சொன்னா. அப்ப கண்ட்ரோல் யூனிட் என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு டேட்டா வரைக்க அந்த டேட்டா எங்க போகணும், எங்க சேமிச்சு வைக்கணும், எப்ப தேவையான டைம்ல அந்த டேட்டாவை எடுத்து நாங்கள் ப்ரோசஸுக்கு உட்படுத்தணும், இந்த மாதிரியான விஷயங்களை கட்டுப்பாட்டு அலகுதான் கண்ட்ரோல் பண்ணுவார். அப்ப இவர் என்ன செய்வார்? இப்ப ஹார்ட்வேருக்கும் இவருக்குமே கண்ட்ரோல் பண்ணுவார். இந்த வன்பொருட்களுக்கு இடையே தொடர்பாடல், அதாவது இப்ப மவுஸ் வந்து கிளிக் பண்ணுதுன்னு சொன்னா ஒரு டேட்டாவை மவுஸ் வந்து கிளிக் பண்ணுது, அப்ப அந்த டேட்டாவை எங்க சேமிச்சு வைக்கணும், அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கண்ட்ரோல் யூனிட் தான் பண்ணுவார். அப்ப இவர் வந்து எந்த டைம்ல என்ன செய்யணும்னு சொல்லி கட்டுப்படுத்துவார். அப்ப இவற்ற பேர் வந்து கட்டுப்பாட்டு அலகு, பெயர்லயே இருக்குது. இவர் வந்து இரண்டாவது வகை. அடுத்தது பாத்தீங்கன்னா மெமரி யூனிட் படிக்க போறோம். மெமரி யூனிட்டுக்கு மேல ரெஜிஸ்டரும் இருந்தா ரெஜிஸ்டரையும் படிக்க போறோம். அப்ப இந்த இரண்டு படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வேணும். volatile, நான் volatile சொல்லி 2 வகையான மெமரியாக அது பிரிக்கப்படுது. அப்ப volatile மெமரி சொல்லி சொல்றது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட் டைப் பண்ணிக்கொண்டு இருக்கீங்க, வேர்டை ஓபன் பண்ணி நீங்க டைப் பண்ணிக்கொண்டு இருக்கீங்க, என்ன ஒன்று டைப் பண்றீங்க, சேவ் பண்ணல டாக்குமெண்ட்டை நீங்க டைப் பண்ணிக்கொண்டு இருக்கீங்க, திடீர்னு கம்ப்யூட்டர் பவர் ஆஃப் ஆயிட்டு, பவர் ஆஃப் ஆனோன்னு திருப்பி நீங்க பவர் ஆன் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க டைப் பண்ணினா எதுவுமே இருக்காது. அப்ப அதுக்கு பேர் volatile மெமரின்னு சொல்லுவோம். என்னன்னு சொன்னா தற்காலிகமாக சேமிச்சு வைக்கிற நினைவகம். அப்ப அது வந்து பெர்மனண்டா சேமிச்சு வைக்காது, அது திடீரென்று இல்லாம போயிடும், காணாம போயிடும், அழிஞ்சிடும் மெமரியில. அப்ப அதுக்கு பேர் volatile சொல்லுவோம், குழம்ப கூடாது. அப்ப அதுக்கு உதாரணம் RAM, ரெஜிஸ்டர்ஸ் சொல்லுவோம். நாங்க இப்ப ரெஜிஸ்டர்ஸ் படிக்க போறோம், கேட்ச், இந்த மாதிரியான மெமரி இதுகளை சொல்லுவோம் volatile மெமரி என்று சொல்லுவோம். RAMன்றது ரேண்டம் அக்சஸ் மெமரி. அப்ப ரெஜிஸ்டர்ஸ் இவையெல்லாம் volatile மெமரிக்குள்ள அடங்குவாங்க. ஏன் volatile மெமரிக்குள்ள அடங்குவாங்க? தற்காலிகமா தான் டேட்டாவை சேமிச்சு வைப்பாங்க. அப்ப நீங்க டைப் பண்ணி கொண்டிருக்க on the spot டேட்டா காட்டுது தானே ஸ்கிரீன்ல, அதுக்கு காரணம் இவங்க தான், volatile மெமரி தான். அந்த டிவைசஸ் என்ன செய்யணும்னு சொன்னா தற்காலிகமா சேமிச்சு வச்சு டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ல காட்டுது. ஆனா நாங்க அந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணினாங்களா? இல்ல. அப்ப சேவ் பண்ணாம நாங்க அடிச்சு கொண்டு இருக்கிறோம். அப்ப தற்காலிகமா அது காட்டுது. அப்ப தற்காலிகமான டேட்டா தானே இங்க சேவ் பண்ணி வைக்க போகுது. அப்ப தற்காலிகமா சேமிச்சு வச்சு எங்களுக்கு காட்டுற டேட்டா எல்லாத்தையும் பவர் ஆஃப் ஆனா அழிச்சிடும். அப்ப அது வந்து volatile மெமரிக்குள்ள அடங்கும். அப்ப இந்த நான் volatile மெமரி என்ன செய்யும்? இதுக்கு ஆப்போசிட். volatile வந்து என்ன செய்யும்? தற்காலிகமா சேமிச்சு வைக்கும், பவர் ஆஃப் ஆனா எதுவுமே திருப்பி எடுக்க இயலாது, எல்லாமே பேக்கப் எடுக்க இயலாது, எல்லாம் இல்லாம போயிடும். ஆனா நான் volatile மெமரி என்ன செய்யும்னு சொன்னால் பெர்மனண்டா சேமிச்சு வச்சிருக்கும் டேட்டாவை உங்களுக்கு எப்ப தேவையோ நீங்க அப்ப அதை எடுத்துக்கொள்ள முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் டிஸ்க் நாங்க படிக்க போறோம், ஹார்ட்வேர் படிக்க உங்களுக்கு தெரிஞ்சது பென் டிரைவ் கூடி நான் volatile மெமரி தான். நாங்க அழிக்காத வரைக்கும் அது நான் volatile மெமரி. நாங்க வாண்டட்டா அழிச்சா அது அழிஞ்சிடும். ஹியூமன் வந்து வேணுமென்னு பென் டிரைவை போட்டு அதுல இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் அழிச்சாருன்னு சொன்னா அது அழிஞ்சிடும்.
ஆனா எங்களுக்கு வேணும்னு நாங்க சேவ் பண்ணி வைக்கிறோம் தானே பென் டிரைவ்ல. சேவ் பண்ணி வச்சா காலத்துக்கும் இருக்குமா இல்லையா? திடீரென்று பவர் ஆஃப் ஆயிருதா, இல்லாம போயிருதா பென் டிரைவ்ல? இல்ல. என்னன்னு சொன்னா நாங்க எக்ஸ்டர்னலா அதை போட்டு எடுத்து நாங்க இன்னொரு இடத்துல சேமிச்சு வச்சிருக்கிறோம் பெர்மனண்டா. அப்ப அது வந்து நான் வாலடைல் மெமரிக்குள்ள வரும். வாலடைல் மெமரி, நான் வாலடைல் மெமரின்னு ரெண்டு வகையா பிரிக்கலாம். இது ஏன் நான் சொல்ல போறேன்னு சொன்னா, அந்த மெமரி யூனிட்டுக்குள்ள இருக்கிறவர் என்ன வகையான மெமரின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வேணும். அப்ப வாலடைல் வந்து என்ன? தற்காலிகம். நான் வாலடைல் வந்து பெர்மனன்ட். இது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, வாலடைல் என்ன சொன்னா என்ன, நான் வாலடைல் என்ன சொன்னா என்னன்னு சொல்லி நாங்க பார்த்துட்டோம். அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்ததா ரெஜிஸ்டர் நாங்க படிக்க இருக்குது. அப்ப கண்ட்ரோல் யூனிட் பார்த்துட்டோம், ஏஎல்யூ பார்த்துட்டோம். அதுக்கு பிறகு ஆர்டர் ஞாபகத்துல வச்சிருங்க. அடுத்தது ரெஜிஸ்டர் பார்க்க போறோம். அந்த கட்டமைப்பு வரைபடம் நீங்க ஞாபகத்துல வச்சிருங்க. முதலாவது கண்ட்ரோல் யூனிட் பார்த்துட்டோம், அதுக்கு பிறகு ஏஎல்யூ பார்த்துட்டோம், இரண்டாவது வகையும் பார்த்துட்டோம், மூன்றாவது வகை ரெஜிஸ்டர்ன்னு சொல்லி இடையில இதுக்கு சின்னதான்னு சொல்லி பார்த்தோம். அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா, நான் வாலடைல் வாலடைல் இந்த ரெண்டு வகையில வாலடைல் வகைன்னு சொன்ன நான், அதாவது என்ன, தற்காலிகமா தரவுகளை சேமிச்சு வச்சிருக்கும். அப்ப அழிஞ்சிரும், பேக்கப் எடுக்க இயலாது, திருப்பி எடுக்க இயலாது, அழிஞ்சிரும், ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சிரும் அது. அப்ப இந்த நினைவக பதிவகங்கள் என்ன செய்யும்னு சொன்னா தரவுகளை, அறிவுறுத்தல்களை தற்காலிகமாக சேமிச்சு வச்சிருக்கும். அப்ப இதுல என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா சின்ன சின்ன அளவுதான் இது ஒதுக்கி வச்சிருக்கும். அப்ப கொஞ்சம் கொஞ்சம் இடத்த அளவை ஒதுக்கி வச்சிருக்கும், குட்டி குட்டி டேட்டாவை சேமிச்சு வச்சு அவசரத்துக்கு கொடுக்கும். அப்ப அவசர தேவைக்காக டக்குன்னு என்ன செய்யும், இது மெமரி ரெஜிஸ்டர்ல சேமிச்சு வச்சுட்டு கொடுக்கும். சரிதானே? ஆனா ஸ்பீட் வந்து ரொம்ப கூடவா இருக்கும். என்ன டக்கு டக்கு டக்குன்னு கொடுக்கணும், ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல டக்குன்னு வச்சுட்டு அவசரமான நேரத்துல கொடுக்கணும் திருப்பி. சோ இவற்ற ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்கும். அப்ப மெமரி ரெஜிஸ்டர் வந்து வாலடைல் வகையை சேர்ந்தவர், அதாவது தற்காலிகமாக டேட்டாவை சேமிச்சு வைக்கிறது, குழம்ப கூடாது. நான் வாலடைல் சொன்னா பெர்மனண்டா சேமிச்சு வைக்கிறது. அப்ப ரெஜிஸ்டர் வந்து வாலடைல் வகை, அது ஞாபகத்துல இருக்கும். அப்ப ரெஜிஸ்டர் நாங்க படிச்சுட்டோம். இப்ப அடுத்துதான் நாங்க மெமரி யூனிட்டுக்கு போவோம். ஓகே, அடுத்தது நாங்க பார்க்க போறது, முதலாவது நாங்க ஏஎல்யூ பார்த்துட்டோம், அதுக்கு பிறகு சியூ பார்த்துட்டோம், அதுக்கு பிறகு ரெஜிஸ்டர்ஸ் பார்த்துட்டோம், அதுக்கு பிறகு மெமரி யூனிட் நினைவக அலகு பார்க்க போறோம். நினைவக அலகுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டு வகை இருக்கு. முதன்மை நினைவகம், இரண்டாம் நினைவகம், பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரின்னு ரெண்டு வகையா அந்த நினைவக அலகை நாங்க பிரிக்க போறோம். அப்ப செகண்டரி மெமரி எப்பயும் என்ன செய்யும்னு சொன்னால் பெர்மனண்டா டேட்டாவை சேவ் பண்ணி வச்சு எப்ப தேவையோ அப்ப ஏஎல்யூக்கு கொடுக்கும், ப்ரோசஸ் பண்றதுக்கு கொடுத்து அதுக்கு பிறகு அவுட் பண்ண வைக்கும். பிரைமரி மெமரியில இந்த ரம் இருக்கு பாருங்க, ரண்டம் அக்சஸ் மெமரி, இவர் வந்து தற்காலிகமாக சேமிச்சு வச்சுட்டு தேவை ஏற்படையாக கொடுப்பார். அப்ப இது வந்து பெர்மனண்டா சேவ் பண்ணி வைக்க மாட்டார். அப்ப இது வந்து வாலடைல் வகையை சேர்ந்தது. அப்ப பிரைமரி மெமரியில ரம் வந்து எந்த நினைவக வகையை சேர்ந்ததுன்னு கேட்டா வாலடைல், அதாவது என்ன, பவர் ஆஃப் ஆனா அழிஞ்சிரும், எதுவும் இருக்காது பெர்மனண்டா. இது வந்து ரீட் ஒன்லி மெமரி என்று சொல்லுவோம். இவர் வந்து நான் வாலடைலா இருப்பார். இவர் என்னது, இவர் தேவைப்படும் போது இவர் கொடுப்பார், சேமிச்சு வச்சு, தற்காலிகமாக சேமிச்சு வைக்காம பெர்மனண்டா சேமிச்சு வச்சுட்டு கொடுப்பார். அப்ப பிரைமரி மெமரியிலேயும் ரெண்டு வகையான நினைவகம் இருக்கு, ரம் இருக்கு, ரொம் இருக்குது. இந்த ரம் வந்து வாலடைல், அதாவது தற்காலிகமாக சேமிச்சு வச்சு கொடுப்பார். ரொம் வந்து நான் வாலடைல், அதாவது பெர்மனண்டா சேமிச்சு வச்சு கொடுப்பார். செகண்டரி மெமரியில உள்ள எல்லாமே என்னன்னு சொன்னா நான் வாலடைல், ஞாபகத்துல வச்சுக்கணும், குழம்பும். என்னன்னு சொன்னா பிரைமரி மெமரியில ரம் வந்து வாலடைல், ரொம் வந்து நான் வாலடைல். இதுக்குள்ளேயே வித்தியாசமா ரெண்டு வகையா இருக்குது. செகண்டரி மெமரியில எல்லாமே நான் வாலடைல், ஏன்னா எல்லாமே தேவை ஏற்படும் போது பெர்மனண்டா சேமிச்சு வச்சுட்டு எப்ப வேணுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப பவர் ஆஃப் ஆனா செகண்டரி மெமரியில இருக்கிற எதையுமே நாங்க எப்பயுமே பேக்கப் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பவர் ஆஃப் ஆனா மெயின் மெமரி, அதாவது பிரைமரி மெமரியில ரம்ல மட்டும் நாங்க என்ன செய்யறது, இருக்கிறத வந்து எடுக்க முடியாது, ரொம்ல உள்ளதை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதான் மீனிங். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். இந்த ரம்மும் ரொம்மும் நாங்க தனியா ஹார்ட்வேர் படிக்க போறோம். செகண்டரி மெமரியில ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பென் டிரைவ்ல இருக்கிறது நீங்க எப்பயுமே உங்களுக்கு லைஃப் லாங் எடுத்துக்கொள்ளலாம் சேவ் பண்ணி வச்சா, நீங்க அழிக்காத வரைக்கும். நீங்களா அழிச்சா அது டேட்டா இல்லாம போயிடும், நீங்க அழிக்காம சேவ் பண்ணிட்டு வச்சிருந்தீங்கன்னு சொன்னா லைஃப் லாங் அப்படியே செகண்டரி மெமரி. உதாரணம் இந்த பென் டிரைவ், அதுல நீங்க வச்சிருந்தீங்கன்னு சொன்னா லைஃப் லாங் இருக்கு. அப்ப இவை எல்லாமும் மெமரிக்கு உதாரணம், உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். பஞ்சிங் டிவைஸ், மேக்னெட்டிக் டேப், இதெல்லாம் நாங்க படிக்க போறோம் என்னன்னு சொல்லி. ஃப்ளாப்பி டிஸ்க், ஆப்டிக்கல் டிஸ்க், ஹார்ட் டிரைவ், ஃபிளாஷ் டிஸ்க், இதெல்லாம் செகண்டரி மெமரிக்குள்ள அடங்கும்.
அப்ப ஒரு கணனி வந்து வேலை செய்ய ஸ்பீடா வேலை செய்யுது, கணனியோட கதி வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி நாங்க எதை சொல்லுவோம்? சிபியுன்ற வேகத்தை தான் சொல்லுவோம். என்னன்னா சிபியு தான் ப்ரோசஸ் எல்லாத்தையுமே செய்ய போகுது. அப்ப கணனியோட கதி அதிகமாக இருக்குன்னு சொன்னா அந்த சிபியுன்ற வேகத்தை தான் அதிகம்னு நாங்க மறைமுகமா சொல்றோம். அப்ப கணனியின் கதி அதிகமாக இருக்கிறது எதை வச்சு சொல்லுவோம்? இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டின் வேகத்தை வச்சுதான் சொல்லுவோம். சோ அதுக்கு பேர் வந்து கடிகார துடிப்பு வீதம் என்று சொல்லுவோம். கடிகார துடிப்பு வீதம் சிபியுக்கு அதிகமாக இருந்தால், வேகம் இன்னும் அதிகமாக இருந்தால் கணனி வந்து இன்னும் வினைத்திறனாக ஒர்க் பண்ணும். அப்ப இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப சிபியுட வேகத்தை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? கணனியோட கதிய கடிகார துடிப்பு வீதம்னு சொல்லி சொல்லுவோம். சிபியு என்றால் என்ன, சிபியுன்ற கூறுகள் என்ன, அடிப்படை கூறுகள் என்ன, அந்த கூறுகள் என்னென்ன தொழிற்பாட்டை செய்யும், என்ன மாதிரியான தொழிற்பாட்டை செய்யும் சொல்லி நாங்க பார்த்துட்டோம். இப்ப இந்த சிபியு இப்ப இருக்கிற சிபியுவா அப்ப இருந்தது ஆரம்ப காலத்துல? ஏன்னு சொன்னா டெக்னாலஜி வளர்ந்து கொண்டு வர வர எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வருது. அப்ப கணனியின் வரலாறும் நாங்க படிக்க இந்த சிபியுவும் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வந்திருக்குது. அப்ப தனியா நாங்க இந்த முறை வழியாக்கின்ற பரிணாமம் அப்படி வந்தேன்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். கணினியில வரலாறும் இப்ப நாங்க பார்க்க போறோம். பின்னுக்கு அந்த கணினியில வரலாறுக்கு முன்னுக்கு இந்த ப்ராசஸர்ல வரலாறு எப்படி இருந்துச்சு, ஸ்டார்டிங்ல இருந்து அப்படி வந்துச்சு. அப்ப முதலாவது பாருங்க, இங்க வேக்யூம் டியூப்ஸ் சொல்லி ஒரு விஷயம் ஸ்டார்டிங்ல இருந்துதான். முதலாவது முறை வழியாக்கியாக செயற்பட்ட உபகரணம் வந்து வேக்யூம் டியூப்ஸ். அப்ப இரண்டாவது என்னது? டிரான்சிஸ்டர்ஸ் சொல்லுவோம். மூன்றாவது இன்டிகிரேட்டட் சர்க்கிட்ஸ் சொல்லுவோம். நாலாவது மைக்ரோ சிப். தான் நாங்க இப்ப பயன்படுத்துற இந்த ப்ரோசஸர். அப்ப இந்த ப்ரோசஸர் வந்து எப்படி வளர்ச்சி அடைந்து வந்தது என்று சொல்றதுக்கும் ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்குது. அப்ப இந்த பரிணாம வளர்ச்சி உங்களுக்கு தெரியும். அப்ப பாருங்க, வேக்யூம் டியூப்ஸுக்கு தமிழ்ல வெற்றிட குழாய் என்று சொல்லுவோம். இதுதான் இந்த ஃபர்ஸ்டா இருந்தது. அடுத்தது டிரான்சிஸ்டர் அடுத்த தலைமுறையில வந்தது. அதுக்கு பிறகு ஒருங்கிணைந்த சுற்று, இதுதான் அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு வந்தது. அதுக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலான ஒருங்கிணைக்கப்பட்ட சுற்று தான் இப்ப நாங்க பயன்படுத்துறது. அப்ப இதுக்கு இங்கிலீஷும் நான் முதல் சொன்னால், தமிழ்ல இதுதான் ஒருங்கிணைக்கப்பட்ட சுற்று, வெற்றிட குழாய், டிரான்சிஸ்டர், இதுதான் இதுல தமிழ். அப்ப நீங்க தமிழ்ல எழுதுறாலும் ஆன்சர் எழுதலாம், இங்கிலீஷ்ல எழுதுறாலும் எழுதலாம் ஆன்சர். அப்ப இதுதான் ப்ரோசஸர் வளர்ச்சி. அதாவது ஸ்டார்டிங்ல சிபியுக்கு பதிலாக என்ன உபகரணம் இருந்தது, பிறகு என்ன இருந்தது, அதுக்கு பிறகு என்ன இருந்தது, லாஸ்டா நாங்க என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி அதோட வரலாறு இதுதான். அப்ப இதுக்கு பிறகு நாங்க கணனியோட வரலாற பார்ப்போம். அப்ப கணனியோட வரலாறுலயும் இந்த சிபியுட வகைகளும் வரப்போகுது. சோ கணனியோட வரலாறு என்னன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். இதில் நாங்க பார்க்க போறது கணினியோட வரலாறு எப்படி வந்ததுன்னு சொல்லி பார்க்க போறோம். கணினியோட வரலாறு எப்படி தொடங்கிச்சுன்னு சொன்னால் மேத்ஸில் இருந்து தான் தொடங்கிச்சான். கணிதத்தில் இருந்து தான் கணினியின் வரலாறு தொடங்கியது. எப்படி தொடங்கியதுன்றதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு கதை இருக்குது. அந்த கதையை முதல்ல பார்க்கலாம். முன்னைய காலத்தில் ஒரு விவசாயி ஆட்டு மந்தைகளை பராமரித்து வந்தாராம். அவர் அந்த ஆடுகளோட எண்ணிக்கையை தினமும் சரி பார்க்கறதுக்கு ஒவ்வொரு ஆடுகள் ஆட்டு மந்தைக்குள்ளே செல்லும் போதும் ஒவ்வொரு கல்லாக எடுத்து வச்சாராம். அப்போ ஒரு நாள் என்ன செஞ்சாராம், ஆடுகள் ஒவ்வொன்றா உள்ளுக்கு போகும்போது ஒவ்வொரு கல்லை எடுத்து வச்சாராம். அப்படி வச்சுட்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு ஆடு காணாமல் போச்சான். அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க இந்த கணிதம் என்பது மிகவும் முக்கியமாக தேவைப்பட்டுச்சு அந்த காலத்தில். இதன் பிறகுதான் கணிதம் என்றது உருவாகிச்சு. அப்போ இதுதான் கணிதம் உருவாகிய வரலாறு. இதன் பிறகுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1, 2, 3 என்பன கண்டுபிடித்தார்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 எண்களை கூட்டுறது, கழிக்கிறது, பெருக்கிறது, பிரிக்கிறது, இந்த மாதிரியான தேவைகள் நிறைய வரும்போது இவங்க என்ன செய்தாங்கன்னா சில ஆரம்ப காலத்தில் சில உபகரணங்களை கண்டுபிடிச்சாங்க. அப்போ அந்த உபகரணங்களுக்கு பிறகு வந்தவங்க தான் யார்? இந்த கணினி. அப்போ கணினி வந்து எப்பயுமே கணிதத்திலிருந்து தான் உருவாகிச்சு. கணிதம் எப்போ ஆரம்பிச்சதோ அப்பையிலிருந்து தான் இந்த உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்கு பிறகு ஒவ்வொரு உபகரணமாக கண்டுபிடிச்சு கணினி இப்போ 5வது பரம்பரையில் வந்து நிற்கிது. அப்போ தேவையை பொறுத்தே உற்பத்திகள் உருவாகின்றன. ஏதாவது தேவை இருந்தால் தான் உற்பத்தி உருவாகும். இப்போ எங்களுக்கு வாஷிங் மிஷினை எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னு சொன்னால் க்ளோத்ஸை வாஷ் பண்ணுறதுக்காக வாஷிங் மிஷின் தேவை. அப்போ அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வாஷிங் மிஷின். அதை மாதிரி தான் கணிதத்துக்கு தேவையான உபகரணங்களை அவங்க ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணினாங்க. அப்போ முதலாவது வந்து வரலாற்றில் மெமரி சேவிங்ன்ற ஒரு ஆப்ஷன் இருந்தது.
அது வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வோல்ல எல்லாம் எழுதி வச்சு தான் ஞாபகப்படுத்தினாங்களாம் எல்லாத்தையும். அப்போ ஒரு உபகரணமும் இல்லை அந்த வரலாறு. அப்போ அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கால்குலேட்டர் கண்டுபிடிச்சாங்க. 1 2 கூட்டுறதுக்கு கழிக்கிறதுக்கு பெருக்கிறதுக்கு கால்குலேட்டர்னு சொல்கிற உபகரணத்தை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பிறகு வந்தது மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர், எலக்ட்ரோ மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர், அதுக்கு பிறகு எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். அப்போ நான் இங்கே இதில் அரோவில் காட்டியிருக்கிற எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் தான் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ நாங்கள் இப்போ தற்பொழுது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷன், ஃபிஃப்த் ஜெனரேஷன் வரைக்கும் வந்திருக்குது. அப்போ நீங்கள் குழம்பக்கூடாது. இந்த மெமரி சர்விங், கால்குலேட்டர், மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர், எலக்ட்ரோ மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர்லாம் ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிச்ச உபகரணங்களாக இருக்கிறாங்க. ஆனால் எங்களோட 5 ஜெனரேஷன் எங்களோட பாடத்திட்டத்தில் இருக்கிறவர் யார்? எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டருக்கு கீழே தான் அந்த 5 பரம்பரை உருவாகிச்சு. எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டருக்கு பிறகு தான் அந்த 5 பரம்பரையும் வந்திருக்கு. அந்த ஜெனரேஷனை தான் நாங்கள் சிலபஸில் படிக்க போகிறோம். சரிதானே? அப்போ எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் வகைக்குள்ள முதலாவது ஜெனரேஷன் எப்படி இருந்தார், 2வது ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் எப்படி இருந்தாங்க, 3வது ஜெனரேஷன் எப்படி இருந்தது கணினி, 4வது ஜெனரேஷனில் எப்படி இருந்தது, 5வது ஜெனரேஷனில் எப்படி டெக்னாலஜி மாறி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதான் கணினியோட வரலாறு. அப்போ கணினியோட வரலாறு எங்கே ஆரம்பித்தது? கணிதத்திலிருந்து ஆரம்பித்தது. கணிதத்திலிருந்து எவ்வாறு ஆரம்பித்தது? கணித உபகரணங்களை அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதிலிருந்து ஒவ்வொரு உபகரணமாக கண்டுபிடித்து கணினி கடைசியில் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்னு சொல்லி ஒரு வகை கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வகை இப்போ ஜெனரேஷனாக 5 ஜெனரேஷனை கடந்து உள்ளது. ஸோ அந்த 5 ஜெனரேஷனும் உங்களோட சிலபஸில் இருக்குது. இந்த 5 ஜெனரேஷனும் படிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆரம்ப காலத்தில் இருந்த உபகரணங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சும்மா ஒரு அறிமுகம் தேவை. கண்டுபிடிக்கப்பட்ட ஆரம்ப கால உபகரணத்தில் முதலாவது அபாக்கஸை பற்றி நாங்கள் பார்ப்போம். இந்த அபாக்கஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட உபகரணம் அந்த காலத்தில். இது வந்து இப்போ இந்த காலம் வரைக்கும் இது பயன்படுத்தி கொண்டு தான் இருக்காங்க. சைனா போன்ற நாடுகளில் மரபு ரீதியாக இவர் வந்து இன்னுமே பயன்படுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இந்த அபாக்கஸ் கண்டுபிடித்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபாக்கஸ் கிரான்மர் அபாக்கஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் ஒரு கணிதவியலாளர். நான் கணிதத்திலிருந்து தானே ஆரம்பத்திலிருந்து வந்தது என்று சொன்னான். அவர் ஒரு கணிதவியலாளர். அவர் இந்த அபாக்கஸை கண்டுபிடித்ததுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் கணித தேவைகளுக்காக மட்டுமே அவர் உருவாக்கினார். இன்று வரை சீனா போன்ற நாடுகளில் இது வந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அப்போ இந்த ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அடுத்த இயந்திரம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அனலைட்டிக்கல் இன்ஜின். அனலைட்டிக்கல் இன்ஜின்னு சொல்லி ஒரு இயந்திரம் கண்டுபிடித்தாங்க. முதலாவது வந்து அபாக்கஸ் கண்டுபிடித்தாங்க. அதுக்கு பிறகு அனலைட்டிக்கல் இன்ஜின் கண்டுபிடித்தாங்க. இவங்களெல்லாம் ஜென்ரேஷனுக்கு அடங்க மாட்டாங்க. உங்களுக்கு விளங்கணும், இது வந்து ஆரம்ப காலத்தில் கண்டுபிடித்த இயந்திரங்கள் தான். எங்களோட ஜெனரேஷனுக்குள்ளே இவங்க அடங்க மாட்டாங்க. அப்போ இந்த அனலைட்டிக்கல் இன்ஜின் வந்து கண்டுபிடித்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கணினியின் தந்தை என அழைக்கப்படும் சார்ல்ஸ் பாபேஜ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ இவர் ஏன் கணினியின் தந்தை என்று சொன்னால் பொதுவான தேவைகளுக்கான இயந்திரத்தை இவர் கண்டுபிடிச்சார். இந்த அனலைட்டிக்கல் இன்ஜின் வந்து பொதுவான தேவைகளுக்காக உருவாக்கப்பட்ட இயந்திரம். 1837 வந்து இதை கண்டுபிடித்தார். அப்போ அபாக்கஸ் எதுக்காக உருவாக்கப்பட்டது? கணித தேவைகளுக்காக மட்டும் உருவாக்கப்பட்டது. இது வந்து பொதுவாக எல்லா தேவைகளுக்கும் உருவாக்கப்பட்டது இந்த இயந்திரம். அதனால தான் இவரை கணினியின் தந்தை என்று சொல்லி சார்ல்ஸ் பாபேஜ் நாங்கள் சொல்லுவோம். அப்போ அபாக்கஸ் வந்து கணினி தேவைக்காக உருவாக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அனலைட்டிக்கல் இன்ஜின் வந்தது. அதுக்கு பிறகு ஏபிசி கம்ப்யூட்டர் என்று சொல்லி வந்தது. அட்டனாஸ் ஆஃப் பெரி கம்ப்யூட்டர். அந்த ஏபிசி அந்த நேம்லேயே இருக்குது. அதால் அதுக்கு ஏபிசி கம்ப்யூட்டர்னு சொல்லி பெயர் வைத்தாங்க. அப்போ இந்த இயந்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் படத்தில் காட்டின மாதிரி இப்படி தான் இருந்துச்சாம் அந்த இயந்திரம். இது கொஞ்சம் முன்னேற்றமாக கண்டுபிடித்திருக்கிறாங்க. இந்த இயந்திரத்தை கண்டுபிடித்தவங்க யார்? ஜான் வின்சென்ட் அட்டனாஸ் ஆஃப் கிளிஃபோர்ட் பெரி என்று சொல்லி 2 பேர் கண்டுபிடித்திருக்காங்க. அதனால தான் இதுக்கு அட்டனாஸ் ஆஃப் பெரி கம்ப்யூட்டர்னு சொல்லி பேர் வந்தது. முதலாவது இலத்திரனியல் கணினியாக இது காணப்பட்டுச்சு. முதலாவது இலத்திரனியல் கணினியாக ஏபிசி கம்ப்யூட்டர் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. 1937 இது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆரம்ப காலத்தில் என்னென்ன உபகரணங்கள் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இப்போ எங்களோட 5 ஜென்ரேஷனுக்குள்ளே வருவோம். அதில் முதலாவது ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் கம்ப்யூட்டர் இருந்துதான்.
1940 தொடக்கம் 1956 வரையிலான காலப்பகுதியில் இந்த கம்ப்யூட்டர் இருந்துதான். இந்த கம்ப்யூட்டரோட சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய பருமனில் வந்து பெரிய ஒரு வீடு ஃபுல்லாக கம்ப்யூட்டர் தான் இருக்கும். அப்போ இதை வந்து சாதாரண மக்கள் வந்து பயன்படுத்த முடியாது. இவங்களை வந்து பயன்படுத்துகிறவங்க யாராக இருப்பாங்கன்னு சொன்னால் ப்ரோக்ராமர்ஸ், அதாவது அது சம்மந்தமான அறிவு முழுக்க இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கம்ப்யூட்டர்களை ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தினாங்க. எங்களை மாதிரியான சாதாரண யூசர்ஸ் போய் அதை பயன்படுத்த முடியாது. அப்போ முதலாவது ஜெனரேஷனில் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டருக்கு கீழே 5 ஜெனரேஷன் இருக்குது. அதில் முதலாவது ஜெனரேஷனில் ப்ரோசஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தின விஷயம் என்னன்னு சொன்னால் வேக்யூம் டியூப்ஸ், வெற்றிட குழாய் என்பவரை தான் பயன்படுத்தினாங்க ப்ரோசஸுக்கு. அப்போ நான் இது வந்து ப்ரோசஸோட வரலாறு, அதாவது சிபியூட வரலாறு வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவில் போய் நீங்கள் தனியாக அந்த வரலாறை நீங்கள் இன்னும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ முதலாவது ஜெனரேஷனில் வந்து வெற்றிட குழாயை பயன்படுத்தி தான் இந்த இன்புட் ப்ரோசஸ் அவுட்புட் நடந்தது. அதிக பராமரிப்பு அவசியம். வீடு ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் பராமரிக்கிறது வந்து கஷ்டம், பராமரிக்கிறது அவசியம். அதிகமாக பருமனில் பெரியதாக இருக்குது, அதிக வெப்பத்தை வெளியிடும். இவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர்னு சொன்னால் எவ்வளோ வெப்பம் வெளியிடும்? அதிகமான வெப்பத்தை வந்து வெளியிடும். அதாவது கரண்ட்டும் அதிகமாக எடுக்கும். வேகம் எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஒரு எச்சும் ஐயும் அனுப்பி ஹாய்ன்ற ஒரு அவுட்புட் எடுக்கிறதுக்கே ஒரு நாள் செல்லும். அவ்வளோ ஸ்லோ அந்த கம்ப்யூட்டர். ஏன்னா ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சது அப்படி. செலவும் அதிகம். அதுக்கு ஏதாவது ஒரு பார்ட்ஸ் மாத்திரன்னு சொன்னால் அதுக்குரிய செலவு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மிக அதிகமாக இருக்கும். அப்போ செகண்ட் ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னு சொன்னால் அதை விட கொஞ்சம் முன்னேற்றமான ஒரு கம்ப்யூட்டர் வந்து கண்டுபிடித்தாங்க. 1956 1963 வரையிலான காலப்பகுதியில் இந்த கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சாங்க. இந்த கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னு சொன்னால் இதுவும் அதை விட கொஞ்சம் முன்னேற்றமான கம்ப்யூட்டர். அப்போ இந்த இரண்டாவது ஜெனரேஷனில் டிரான்சிஸ்டர் என்று சொல்லி ஒரு ஆளை பயன்படுத்தினாங்களாம் ப்ரோசஸுக்கு, அதாவது செயற்பாடு செய்வதற்கு. இன்புட் பண்ணி ப்ரோசஸ் பண்ணி தானே நாங்கள் அவுட்புட் பண்ணுவோம் ஒவ்வொரு டேட்டாவையும். அப்போ அந்த டேட்டாவை அனுப்பி இன்ஃபர்மேஷனாக நாங்கள் வெளியில் எடுக்கிறதுக்கு அந்த ப்ரோசஸாக பயன்படுத்துகிறவர் வந்து ப்ரோசஸராக பயன்படுத்தினவர் வந்து டிரான்சிஸ்டர் என்று இங்கே சொல்லுவோம். அப்போ முதலாவது ஜெனரேஷனில் வேக்யூம் டியூப் இருந்தாங்க, இங்கே வந்து டிரான்சிஸ்டர் இருப்பார். அதிக பராமரிப்பு அவசியம். ஆனால் முதலாவது ஜெனரேஷனை விட பராமரிப்பு அவ்வளோ அவசியம் இல்லை. கொஞ்சம் பருமனில் சின்னதாக தானே வந்திருக்குது, அவங்கள விட சின்னது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். எப்பயுமே வந்து ஒப்பீட்டளவில் தான் 5 ஜெனரேஷனையும் சொல்ல முடியும். என்னென்னா பரிணாம வளர்ச்சியை நாங்கள் சொல்லிக்க அதை விட இது எவ்வளவு சிறந்ததுன்னு தான் சொல்ல முடியுமே தவிர நாங்கள் எப்படி அது எக்ஸாக்டாக இருக்குமென்று சொல்ல முடியாது. அப்போ இப்போ அதிக பராமரிப்பு அவசியம்தான், ஆனால் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை விட அதிக பராமரிப்பு அவசியம் இல்லை. ஓரளவு பரவாயில்ல. பருமனில் பெரியது, ஆனால் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை விட சிறியது. அப்போ இந்த 5 ஜெனரேஷனுமே நான் இப்படி தான் சொல்லிட்டு போகிறேன். செகண்ட் ஜெனரேஷனை விட தேர்ட் ஜெனரேஷன் சிறந்தது, தேர்டை விட ஃபோர்த் சிறந்தது, ஃபோர்த்தை விட ஃபிஃப்த் சிறந்தது என்று தான் சொல்லிட்டு போகிறேன். அப்போ நீங்கள் நோட்ஸில் வந்து எக்ஸாமுக்கு எழுதும் போது எப்படியுமே முதலாவது ஜெனரேஷனை விட ரெண்டாவது கொஞ்சம் டெக்னாலஜி வைஸ் வளர்ந்து தான் இருக்கும். இப்போ தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் வந்து 1964 தொடக்கம் 1971 காலப்பகுதியில் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட கம்ப்யூட்டர் இந்த தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர். அப்போ மூன்றாவது பரம்பரை கணினியில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒருங்கிணைக்கப்பட்ட சுற்று வந்து ப்ரோசஸருக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டது. பராமரிப்பு வந்து சரியான குறைவு, பருமனில் வந்து சரியான சிறியது, அதிக வெப்பத்தை வெளிவிடாது, மின்னுகர்வு வந்து குறைவு, வேகம் வந்து கூடியது ஒப்பீட்டளவில். முதலாவது ஜெனரேஷன் ரெண்டாவது ஜெனரேஷனை விட வேகம் வந்து சரியான கூடியது, செலவு வந்து குறைவு. அப்போ தேர்ட் ஜெனரேஷன் நல்லாவே டெக்னாலஜி வளர்ந்து இந்த மாதிரியான ஒரு பருமனில் சிறிய ஒருங்கிணைக்கப்பட்ட சுற்று ஐசி என்று சொல்லுவோம், இன்டிகிரேட்டட் சர்க்கிட் கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்தது நாலாவது ஜெனரேஷன். நாலாவது ஜெனரேஷன் 1971 தொடக்கம் இன்றைய காலம் வரையும் பயன்படுத்துகிறோம். இந்த நாலாவது ஜெனரேஷன் தான் நாங்கள் இன்று வரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் பார்த்தது ஃபோர்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் தான், இவர் தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். அப்போ ப்ரோசஸருக்கு பதிலாக மைக்ரோ ப்ரோசஸர்னு சொல்லி ஒரு முன்னேற்றமான ஒரு சிபியு கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ இந்த சிபியோட வரலாறு வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் நல்ல தெளிவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இது சம்மந்தமான விளக்கம் உங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த மைக்ரோ ப்ரோசஸர் தான்
இங்கே சிபியூவாக செயற்பட்டார். இன்று வரை நாங்கள் இந்த 4th ஜெனரேஷன் கம்ப்யூட்டரை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த படத்தில் காட்டின மாதிரி இவர் தான் அந்த நுண்செயலி. இப்போ நல்ல பருமனில் சிறியது, பராமரிப்பது மிகவும் இலகுவானது, குறைவான வெப்பத்தை வெளியிடும், மின் நுகர்வு குறைவு, வேகம் மிகவும் கூடியது, செலவு குறைவு. அப்போ இந்த ஜெனரேஷன் நல்ல டெக்னாலஜி வளர்ந்து இப்படி ஒரு கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்பட்டு இவருக்கு சிபியூக்கு பதிலாக நுண்செயலி பயன்படுத்தப்பட்டு மிகவும் வினைத்திறனான கணினியாக இன்று வரை நாங்கள் பாவித்து கொண்டு இருக்கிறோம். 5வது பரம்பரை பார்த்திங்கன்னு சொன்னால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுவோம். அது என்னென்னு சொன்னால் செயற்கையான நுண்ணறிவு கொண்ட தொழில்நுட்பம், ரொபோட்டிக். அதாவது நாங்கள் சொல்கிற எல்லா வேலைகளையும் ப்ரோக்ராமாக அந்த ரொபோக்குள்ளே செய்து வச்சுருவோம். அப்போ இந்த ரொபோ நாங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே செய்யும். அப்படி ஒரு தொழில்நுட்பம் இப்போ புதுசாக வந்துட்டுது. அந்த தொழில்நுட்பம் வந்துட்டுது. இன்னும் பல தொழில்நுட்பங்கள் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. அப்போ எங்களோட சிலபஸை பொறுத்தவரையில் இந்த 5 ஜெனரேஷன் தான் இருக்குது. இந்த 5 ஜெனரேஷனுக்கு முன்னுக்கு என்னென்ன இயந்திரங்கள் பாவிச்சாங்க, அந்த இயந்திரங்கள் எப்படி தோற்றம் பெற்றது, அந்த கணினியின் தோற்றம் எங்கேருந்து ஆரம்பத்திலேருந்து வந்தது எல்லாமே நாங்கள் விரிவாக பார்த்தோம். இதான் கணினியோட வரலாறு. இந்த பேர்கள், இந்த வருடங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நன்றாக மனப்பாடம் செய்து வைத்துக்கொள்ளுங்க. பரீட்சைக்கு கேட்கும் பொழுது நீங்கள் அந்த வருடங்கள், அந்த ஒவ்வொரு ஜெனரேஷனில் இருக்கிற ப்ரோசஸர் வகைகள் என்னென்ன பயன்படுத்தினாங்க, அதுகளோட பருமன், வேகம், மின் நுகர்வு இவைகளை கருத்தில் கொண்டு நீங்கள் பதிலளிக்க வேண்டும். இதே போல் இதோட தொடர்ச்சி நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு சொல்லுவேன். என்னோடய பாடங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வரணும்னு சொன்னால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா பாடமும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.